வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு 5ஆம் மாதம் 30ஆம் தேதி நல்லபடியாக நாளைய நாளோடு 5ஆம் மாதம் முடிவடைந்து விடுகிறது. அது இந்த மாதம் முழுக்க தேவன் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் இந்த 30ஆம் தேதி வரைக்கும் தேவன் அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். அதால தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதேபோல் வெயில் என்று சொன்னால் வேறு லெவலில் அடித்து கொண்டிருக்குது வெளியால். இப்போ வெளியால் இறங்க போகிறேன். காரணம் என்னென்னு கேட்டால் சனிக்கிழமையில் எல்லா பத்திரோன்மாரும் கொஞ்சம் இரக்கம் காட்டுவினோம். காரணம் என்னென்னு கேட்டால் சனிக்கிழமையில் லீவை கேட்காமலுக்கே விடியல லீவு. 2 வேலை இடத்துலையும் சனிக்கிழமையில் லீவு. சனிக்கிழமையில் 2 வேலை தான். திங்கக்கிழமையில் மாத்திரம் ஒரு எக்ஸ்ட்ரா வேலைக்கு அடித்தால் போகணும். அது வெயிலாக இருக்கிறதால கண்டிப்பாக அடிப்பினோம். சரி, திங்கட்கிழமை அது எப்படி என்று சொல்லி பார்த்து செய்வோம். மற்றபடி நோம்பலாக அண்டாக்கிற வேலை அதுக்குரிய ஆயத்தம். இனி அந்த டைமுக்கு வெளிக்கிட சரியாக இருக்கும். வேலை தான் எங்களுக்கு பிரதானம். அதாவது தேவனுக்கு அடுத்தபடியால் வேலை, அடுத்தபடியாக தான் எல்லா மனிதர்களுக்கும் குடும்பம், பிள்ளைகள், மனைவி, அப்படி நண்பர்கள், உறவுகள் என்று சொல்லி இருக்கும். அது ஒரு பக்கம் அப்படியே கடந்து போகட்டும். என்னென்னு கேட்டால் இப்போ காலையில் ஒரு பதிவை பார்த்துருந்தேன். ஒரு அண்ணா ஜெர்மனில் இருந்து அவருடைய ஃபேஸ்புக்கில் வச்சுருந்தார். பார்த்துருந்தால் ஒரு தம்பி வவுனியாவை பூர்வீகமாக, வன்னியில் வவுனியாவை பூர்வீகமாக கொண்டு பிறந்து வளர்ந்து அங்கேயே படித்த ஒரு தம்பி. நான் இந்த மற்ற இயக்கங்களை பற்றி எனக்கு பேர் சொல்ல கதைக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. காரணம் ஏன் விருப்பம் இல்லைன்னு கேட்டால் அதை பின்னுக்கு நான் சொல்ல வாரேன். அப்போ அந்த தம்பி வந்து அந்த 2 படங்களையும் போட்டு அழகாக நல்ல வடிவாக தம்பி சொல்லியிருந்தார். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக அழகாக, மிக தெளிவாக, நல்ல சின்ன வயது அந்த தம்பிக்கு. அந்த தம்பி நல்லபடியாக அந்த இடத்துல இருந்து அதுகளை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துருக்கிறார். அதே போல் இப்படியான சில நிறைய உண்மையான ஆட்கள் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதால் வந்து பிரச்சனை இல்லை. அவர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கைபேக்கு தூக்கின ஆக்கள் தான், இல்லையண்டு இல்லை. அந்த கைபேக்கை கடைசி வந்தாலும் சாவரைக்கு விட மாட்டேன். என்னென்னு கேட்டால் அதுக்குள்ளே தானே பணம் இருக்குது. பணம் தானே முக்கியம். அப்போ எங்களோட தமிழ் மக்களை சாகடிக்கணுமென்று சொல்லி உருவாகின ஆக்கள் தான் அவையில் இல்லை. தமிழ் மக்களை வாழ வைக்கணுமென்று சொல்லி வந்தவைகள் கிடையாது. அப்படி வந்தவைகளாக இருந்திருந்தால் அதே போல் விடுதலை புலிகளோட போராட்டம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது விடுதலை புலிகள் என்னத்துக்காக போராடுதுன்றதை உணர்ந்து அவர்களும் என்ன செய்திருப்பார்கள் என்று கேட்டால் சிங்கள அரசாங்கத்துக்கு சில புரசர்களை கொடுத்து அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்திருப்பார்கள். அது சரி, அவர்களுடைய குணம் குறி அப்படித்தான் என்று சொன்னால் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் தம்பி அருமையாக சொல்லியிருந்தார். அப்போ இதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அமைப்போடு இருந்த ஒருவர், அவர் இப்போ லண்டனில் இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு விடயத்தை வாட்ஸ்அப் மூலமாக 2023 கடைசியில் எழுதியிருந்தார். அவர் எங்களுக்கு தெரியவே அவர் ஒரு தவறான ஒரு ஆள் என்று சொல்லி நாங்கள் வன்னியில் இருக்கைக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் அவரோட நான் கதைக்கோணம் என்று நினைச்சதுக்கு ஒரு காரணம் என்னென்று கேட்டால், உண்மையைத்தான் பேசுகிறேன். கதைக்கோணம் நினைச்ச காரணம் என்றால் இவர் அங்கு ஒரு தேவையில்லாத வேலை ஒன்று செய்திருந்தார். அந்த வேலையை வந்து நான் இவரோட வந்து இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நிமித்த நம்பரை வாங்கி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். நீ இப்படி நடந்தது பிழை, இப்போ நீ என்ன செய்கிற, இப்படி இருக்கிறான்னு கேட்டுட்டு நான் ஓகே நீ இப்போ வந்து ஓகே நீ இந்த வேலையை பார்த்து கொண்டிருன்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். அவர் எனக்கு ஒரு தேவையில்லாத விடயத்தை எழுதியிருந்தார். இந்த அமைப்புகளோடு இருந்த ஒருவர் எழுதியிருந்தார். அதை நான் எடுத்து என்ன செய்தேன்னு கேட்டால் பார்த்து போட்டு இந்த நண்பனுக்கு லண்டனுக்கு அனுப்பியிருந்தேன். அவர் உடனேயே இவர் ஆள் இவர் என்று சொல்லி எல்லாம் விசாரித்து பார்த்தால் அவர் அங்கே ஒரு கடை வைத்திருக்கிறார். அவர் எங்களுடைய தமிழ் பிள்ளையை திருமணம் செய்யவில்லை. எல்லாத்தையும் அவன் விசாரித்து போட்டு சொன்னான். மச்சாண்டே, இவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இந்நாளிൻ്റെ வேண்டப்பட்ட ஒரு ஆள் தான் இவன் என்று சொல்லி என்னட்ட சொல்லியிருந்தான். நான் சொன்னேன், அவனும் வந்து ஆஸ்திரேலியா இருக்கிற அவனும் வந்து எங்களோட தான் நல்லபடியாக எல்லா இடம் நின்று இப்போ ஆஸ்திரேலியாவில் அவன் வந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா இருக்கிறான். சரி, அப்போ அவன் சொன்னால் என்ன பிரச்சனைன்னு சொல்ல நான் சொன்னேன், இல்லை இப்படித்தான் நடந்தேன்னு சொல்லி. உனக்கு என்னத்துக்காக அவர் வந்து இப்படி போட்டதுன்றதை வந்து நாங்கள் கேட்கணும், நாங்கள் போய் சந்திக்கவான்னு கேட்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை நீ போகாத, எனக்கு வர வேண்டிய நேரம் வரைக்கும் வருவேன் என்று சொல்லியிருந்தேன். அது வந்து இப்போ ஒரு 3 வருடம் கடந்து போயிட்டுது. ஆனால் நான் வரும்பொழுது அவரை பார்ப்பேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லியிருந்தேன், அவர் இப்போ ஒரு பெரிய ஒரு வாதியால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி என்னிடம் சொல்லியிருந்தான். மச்சான், இப்போ அவன் வந்து சரியான ஒரு வாதியான பிரச்சனையிலேருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லியிருந்தான். அப்போ ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால்,
நீங்கள் எந்த சமூகத்துக்குள்ள வளர்க்கப்படுறீங்களோ, அந்த சமூகத்தின் குணம் தான் உங்களுக்கு எங்க போனாலும் இருக்கும். சரிதானே? இந்த இந்த ட்ரெண்ட் அமைப்புகளோட விளையாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மெயினா டார்கெட் பண்ணுவீன்னா பணம். 2வது டார்கெட் பண்ணுவீன்னா லேடீஸ். இந்த 2 விஷயத்தையும் விட்டுக்கொள்ள மாட்டீங்க. அதேபோல கொலை செய்கிறது, கட்டி வச்ச ஆட்கள அடிக்கிறது, இப்படியான காரியங்களை விட்டுக்கொள்ள மாட்டீங்க. மெயினா இவன்ட டார்கெட் எங்கே இருக்கும்னு சொன்னா, பணத்தின் மேலேயும் பெண்கள் மேலே இவன்ட டார்கெட் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட தேவையில்ல. நான் 2004 வவுனியா வந்திருந்தேன். வந்திருந்த பொழுது கூட அ நான் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது கூட இவர்களால எனக்கு பிரச்சனை வந்தது. நான் பயப்படலை. என்னத்துக்கு பயப்படணும்? இவர்கள் எல்லாம் யார் எங்களுக்கு? நாங்கள் இவ்வளோ காரியத்த பார்த்து கடந்து வந்த இதுகளுக்கெல்லாம் நான் பயப்படவில்லை. இப்ப வந்து நான் அங்கிருந்து வெளியேறணும் என்று சொல்லி ஒரு கட்டாயம் வந்து உங்களுக்கு முதல் பதிவில பார்த்திருப்பீங்க. உடனே அம்மா, அப்பா சொன்னேன், இங்கேருந்து நீ போன்னு சொல்லி நான் அங்கேருந்து வெளியேறி வந்து விட்டேன். அப்ப ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழர்களுடைய போராட்டத்த முன்னெடுத்து போற ஒரு காலகட்டத்துக்குள்ள வன்னியில் ஒரு கட்டமைப்பு இருந்து போராடிக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் முழுமையாக விடுதலை புலி இயக்கத்துக்கு ஆதரவு குடுத்திருக்காவிட்டாலும், உங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த தமிழ் மக்களுக்காவது நிம்மதிய குடுத்திருக்கோணும். அதுவும் உங்களால அது செய்ய முடியவில்லை. இப்போ ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. என்னோடு ஒரே இடத்தில இருந்து, ஒரே இடத்தில பயணித்து, ஒரே இடத்தில நானும் அவனும் போய் நடிகர் விஜய சந்திக்க முடியவில்லை. ஷூட்டிங்கில 2 பேரும் பார்த்து வருதோம். வவுனியால இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான். நான் இந்தியால வந்த பிறகு அவனோட இன்று வரைக்கும் கதை இல்ல. அவன் எனக்கு கடைசியா சொன்ன வார்த்தை, "நீ இந்த ரோட்டுகள வந்து பாவிக்காத." உண்மையா இருந்து கொண்டிருக்கிறான். நான் போனால் பார்ப்பேன். அப்ப அவன் எனக்கு வந்து சொன்னான், இப்படித்தான் இங்க சிட்யூவேஷன் இருக்கு. நானே இதுக்குள்ள வந்து உண்மையிலேயே கனகாலம் வாழ்ந்துட்டு, சின்னலேருந்து வாழ்ந்துட்டு, இப்ப போயிட்டு வந்து எனக்கு இருக்கு. எனக்கே கொஞ்சம் யோசனையா இருக்குடா. நீ இந்த ரோட்டுகளால வராத. நீ வெளியால போயிரு என்று சொல்லியிருந்தான். அப்ப இதெல்லாம் உண்மை கதை. சும்மா வந்து பொய்ய கதைச்சு, புரளியல கதைச்சு, எங்களுக்கு வியூவர்ஸ் வரணும், எங்கள வந்து ஒரு பெரிய ஆளா காட்டணும்ன்ற அவசியம் இல்ல. உண்மை ஒரு நாளும் செத்து போகாது. சரிதானே? உண்மைக்கு ஒரு பவர் இருக்குது. பொய்யுக்கு பவர் இருக்கான்னு கேட்டா, அதெல்லாம் அப்படியே 10 பேர் பேசத் தொடங்கினோன பொய் இல்லாமலுக்கே போயிரும். அப்ப இப்படியெல்லாம் இருக்கைகள்ல நான் வந்து 2004 எங்களுடைய பேச்சுவார்த்தை காலங்களுக்குள்ள தான் வவுனியாக்குள்ள வாரேன். வந்தால் அங்கு வந்து பார்த்தால், அப்பயும் கூட அவர்கள் தங்களுடைய குணங்கள விடவில்லை. இவனிடம் எண்ணத்தை பறிக்கலாம், இவனிடம் எண்ணத்தை புடுங்கலாம், என்ன செய்யலாம் என்ற ஒரு கொள்கையோட தான் இருந்தவர்கள். இவர்கள் திடீரென்று எதிர்பாராமல் நாங்கள் இந்தியால நிக்கைக்குள்ள இந்த வவுனியாக்குள்ள செயல்பட்டவர்கள் சிலர் அங்க வந்து எங்களை பார்த்தவுடனே அவர்களுடைய முகஞ்சுளித்து வேறுபாடா போய்விட்டார். ஏன்னா தமிழ்நாட்டிலும் வந்து நாங்கள் தேவையில்லாத காரியங்கள் ஒண்ணும் செய்ய முடியாத காரணம் என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டிலும் வந்து விடுதலை புலிகளுக்கு செல்வாக்கு குறைவாக இருந்து, மற்ற இயக்கங்களுக்கு செல்வாக்கு கூடுதலா இருந்த இடம் தான் தமிழ்நாடு. அதே மாரி விஜயவாடா என்ற இடத்துல வந்து கல்கட்டாவுக்கு போற வழியில விஜயவாடா என்ற இடத்துல வந்து அ வேறொரு இயக்கத்துக்கு வந்து அரசாங்கம் பெரிய ஒரு பாதுகாப்பு அரணை அடைச்சு அவர்களுடைய கையில குடுத்திருந்தது. அப்ப இதுகளெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு அந்த தம்பி மிக துல்லியமாக, மிக தெளிவாக, மிக ஞானமாக, மிக பொறுமையாக விளக்கப்படுத்தி இருக்கிறார். அது வந்து உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயம். இப்படியான ஆட்கள் எல்லாரும் வந்து உருவாக வேணும். இப்ப வந்து கத்தி கம்பு எடுக்கக்கூடாது. யூடியூப்பே போதும். யூடியூப்ல சகலதையுமே கொண்டு சேர்க்கலாம். இப்ப என்னுடைய நண்பனுக்கு நான் சொல்லி, என்னுடைய நண்பன் யூடியூப் திறந்துட்டான். அவன் திறந்தால் அவன் இனி வர்ற காலங்களில் அவன் அதுகளை எல்லாம் கொண்டு செல்வான் என்று சொல்லியிருக்கிறான். அப்ப இரவும் கூட என்னுடைய நண்பன் கனடால இருந்து அவனுக்கு வந்து வெள்ளிக்கிழமைண்டா விடிஞ்சு கொண்டு வர்ற நேரத்தில, எனக்கு வந்து இரவாகி கொண்டிருக்கிற நேரத்தில எடுத்தா கூட வேலை எல்லாம் முடிஞ்சு வந்தா, நீண்ட நேரம் கதைப்பான். "மச்சான் ஆர்றா இங்கே விசுவாசமா இருக்கிறாங்க, ஆர்றா உணர்வா இருக்கிறாங்க, தப்பினோம் பிழைச்சோம்ன்னு வந்து சொல்லி இங்கே வந்து அனுபவிக்கிற வாழ்க்கையை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கள்" என்று சொல்லி என்னோட கதைத்திருந்தான். நான் அப்பொழுது அவனுக்கு சொல்லியிருந்தேன். "அதெல்லாம் விடு மச்சான், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அது அவனவனுடைய விருப்பம். இங்க வந்து வெளியேறிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சு வெளியேறி வந்தா பிறகு நாங்கள் வந்து ஊர்ல சொல்லுவாங்க வன்னியில, வித்த மாட்டுக்கு விலை பேசக்கூடாது. அதே மாரி முடிஞ்சு வெளியேறி வந்தா பிறகு அவர்கள் எங்க போறார்கள், என்ன செய்றாங்கன்னு தேவையில்ல. நாங்கள் போற பாதை சரியா? அதுதான் என்ன பொறுத்தவரை என்னுடைய கேள்வி. இப்ப ரோட்டால நாங்கள் போறோம்டா, நாய் ரோட்ல கக்கா இருக்கட்டும்னு சொன்னா நாங்கள் விலத்தித்தான் போகணும். நாய தேடி போய் அடிக்கிறதுக்கு திரியல. அந்த மாரி தான் வாழ்க்கையில சில சில காரியங்கள கடந்து நாங்கள் போய்க் கொண்டிருக்க வேண்டும். அப்ப எனக்கு அந்த பதிவ காலையில பார்க்கும்பொழுது உண்மையிலேயே அவர் அண்ணாவும் வந்து ஜெர்மன்ல இருக்கிறவரும் வந்து அவர் வந்து அதாவது எங்கூட தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டத்துக்கு எப்பொழுதுமே அவர் இலங்கையில வாழ்ந்த காலத்திலேருந்து இன்று ஜெர்மன்ல வாழ்ற காலம் வரைக்கும் அவர் ஒரு என்ன சொல்றது? அவர் ஒரு
முன் உதாரணமான ஒரு ஆளாக பயணித்து கொண்டிருக்கிறார். அவரை எனக்கு பிடிக்கும். அவர் வந்து ஃபேமிலி வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கையிலும் சரி, அவர் ஓகே அப்படி என்று சொல்லிட்டு கடந்து போகலாம். அப்போ இதுகளையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மனிதர்கள் எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? அந்த தம்பி அழகாக சொல்லியிருந்தார். ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. என்னுடைய நல்ல நண்பன், அவனுக்கு 5 சகோதரம். அவன் கிளிநொச்சி மாவட்டம். நான் கிளிநொச்சி மாவட்டத்தை பற்றி இன்னும் பேச வருவேன். 5 சகோதரம். அவனுடைய முழு பேரெல்லாம் எனக்கு தெரியும். அவன் வந்து நான் நான் வாழ்ந்த ஊருக்கு வந்து பொறுப்பா வந்து நின்று அவன் வந்து வவுனியாக்கள்ல வந்து வேலை திட்டம் செய்து கொண்டிருந்தான். நான் எப்பயுமே போக்குவரத்துகள் அங்கே இருக்கும் தெரியாத முறையில் நான் போய் வர்றது. அப்போ ஒரு எங்கட ஊரில் வந்து படிப்பிச்ச ஒரு டீச்சர், அவாக்கு எங்கட வயது எங்களை விட 2 வயது 3 கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சில நேரம் ஒரே வயதாக இருக்கும். அந்த டீச்சர் தான் அவனுக்கு அங்கே போக வரைக்கும் உதவி செய்தான். அந்த டீச்சரை வந்து ஒரு காதல் பிரச்சனையில் அவன் வந்து மருந்தை குடிச்சு இறந்துட்டான். ரைட், ஓகே. அப்படி இருக்கைக்குள்ள இவன் அங்கே போன இடத்துல இவனை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்தா அவன் வந்து முடிஞ்சுது. அவன் வந்து மேஜர்ன்ற ரேங்கை வந்து இயக்கம் கொடுத்துருந்தது. அப்போ வந்து அவனை ஒரு டிராக்டரில் கட்டி ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டி இழுத்து கொண்டு போயிருந்தார்கள். உண்மையில் இதுகளெல்லாம் நினைக்கல, அதெல்லாம் கேள்விப்படைக்கல. நாங்கள் அங்காலேருந்து என்ன மனுஷர்ன்ற மாதிரி இருந்தது. அவன் வந்து இன்று வரைக்கும் அவனுடைய சவரங்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கிறார்கள். எனக்கு தொடர்பு இல்லை. தேவனுக்கு சித்தமானால் நாங்கள் இலங்கைக்கு போக முடிந்தால் நான் வந்து போகும்பொழுது என்னோட வந்து வேலை செய்கிற இடங்களையும் சரி, டெண்டர் பிள்ளைக்காரரும் என்னோட வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அப்போ சேர்ந்து தனியாக போவதில்லை. எப்படியும் ஒரு 6-7 பேர் டீமாக தான் போகிற மாதிரி எல்லாம் திட்டங்கள் இருக்குது. இன்னும் கூட வெயில் பிசினுக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டுருந்தார்கள் பிரெஞ்சுக்கார புலிகள். நான் சொன்னேன், இல்லை எனக்கு வேறு அலுவல் இருக்குண்டு. ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையினர் பாக்குகளுக்கு போய் கொண்டிருக்க வெயில் காலத்தில் உண்மையிலேயே எனக்கு வந்து சரியான வேலையோட வந்து விட்டுட்டு போக முடியாது. அதே போல் நாளைய நாளில் வந்து லண்டன் கிளப் ஒன்றுக்கும் ஃப்ரான்ஸ் கிளப்புக்கும் வந்து ஃபுட்பால் மேட்ச் ஒன்று நடக்குது. அப்போ நாளைக்கு வந்து நிறைய விடயங்களை பற்றி பாதுகாப்புகள் எல்லாம் ஃப்ரான்ஸில் பலப்படுத்தி இருக்கிறேன். அப்படி இருக்கைகளை வந்து நீங்கள் எல்லாம் பாதுகாப்போடு இருந்து கொள்ளுங்க. வெயிலும் அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னும் ஒரு விடயம் என்னென்று கேட்டால், நாளைக்கு மிகவும் ஒரு வெயில் அதிகரிக்கிறதால நாளைக்கு வந்து உங்களுக்கு நார்மலாக மெட்ரோக்கள் எல்லாம் பின்னேறம் இருக்காதென்று சொல்லுகிறார்கள். அதை நீங்கள் டெலிவிஷனில் பார்த்து கொள்ளுங்கள். எங்களோட இடத்தில் ரெயின் வந்து போன வாரத்திலேருந்து இல்லை என்றால் வேலை நடக்குது. திங்களில் இருந்து வெள்ளி வரைக்கும் ஓடுது. சனி ஞாயிறு ரெயின்களை நிப்பாட்டி பஸ் விட்டுருக்கிறார்கள். இப்படியான காரியங்களும் கூட கவனத்தில் கொண்டு மிக பாதுகாப்பாகவும் நல்ல மாதிரியும் இருந்து கொள்ளுங்கள். நான் வைக்கிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர எதுக்குமே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்காது. உற்சாகத்தோடு இருங்கள், உண்மையாக இருங்கள், பலமாக இருங்கள். இதற்கென்னும் பயப்படாதீர்கள். மரணமும் ஜீவனும் தேவனுடைய கரத்தில் இருக்குது. தேவன் அதை ஏற்ற நேரத்தில் பார்த்து கொள்ளுவார். தேவனுக்கு தெரியாமல் எங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்களும் அதே போல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சபைகள் எங்கு இருந்தாலும் சென்று தேவனை ஆராதித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு மகிமையும் இரக்க கிருபையுமாய் இன்றைய நாளை ஆசீர்வதித்து நாளைய நாளை உங்களை காண தேவன் கிருபை செய்வார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விட வெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலைத்துளி யூடியூப் அண்டர். நன்றி, வணக்கம் நண்பர். சொன்னவர் அனைவருக்கும்